தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நீடித்து வந்த அரசியல் இழுபறி தற்போது ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க தேவையான 118 இடங்களை எட்ட முடியாமல் தவித்து வந்தது. காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் ஏற்கனவே ஆதரவு தெரிவித்த நிலையில் தவேகாவின் பலம் 116ஆக இருந்தது. இந்த நிலையில் எஞ்சிய 2 இடங்களுக்காக நிலவிய எதிர்பார்ப்புகளுக்கு விடை கொடுக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் தவேகாவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவளிக்க தொல் திருமாவளவன் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தீர்மானகரமான முடிவுக்கு பின்னால் ஒரு முக்கிய காரணம் இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத சூழல் நீடித்தால் ஆளுநர் ஆர்.வி. அர்லேகர் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் தகவல் பரவியது. தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி ஏற்படுவதை தவிர்க்கவும் ஒரு நிலையான ஜனநாயக அரசை உறுதிப்படுத்தவும் வேண்டும் என்ற நோக்கிலேயே திருமாவளவன் இந்த ஆதரவு முடிவை எடுத்ததாக விசிக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான ஆதரவு கடிதம் தவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மறுபுறம் தமிழக அரசியலின் மற்றொரு முக்கிய சக்தியான அதிமுகவும் தீவிர நகர்வுகளை மேற்கொண்டு வந்தது. புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னை திரும்பியதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விசிகாவின் ஆதரவு தவேகாவிற்கு உறுதியானதை தொடர்ந்து பெரும்பான்மை பலம் விஜய்க்கு சாதகமாக மாறியுள்ளது. இதனை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க உரிமை கோரும் முயற்சியை கைவிட்டு அமையவிருக்கும் புதிய அரசுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தற்போது தவேகாவின் பலம் 118 எட்டியுள்ள நிலையில் விஜய் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தேவையான முழுமையான பெரும்பான்மையை பெற்றுள்ளார். கடந்த சில நாட்களாக 3 முறை ஆளுநரை சந்தித்தும் போதிய பலம் இல்லாததால் இழுபறியில் இருந்த ஆட்சி அமைக்கும் பணி இனி வேகம் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் மாளிகையில் இருந்து விஜய்க்கு முறைப்படியான அழைப்பு எப்போது வரும் என்றும் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக அவர் எப்போது பதவியேற்பார் என்ற ஆவலுடனும் அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் அடுத்த சில மணி நேரங்களை கூர்ந்து கவனித்து வருகின்றனர்.